ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலி யுகத்துல சரி. உண்மையிலே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, லட்சுமி பூஜை, அட்சய திருதியை, தீபாவளி இதெல்லாம் கொண்டாட வேண்டியது யாருங்கய்யா? இது திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் எல்லாமே கும்பிட இவங்க எல்லாம் கொண்டாடலாம். ஏன் எப்படி சொல்றீங்க? இது அவங்களுக்கு உண்டான காலம் ஐயா. இப்போ லட்சுமி யாருக்கிட்ட இருக்கா? எங்ககிட்ட இல்லைங்க. அப்புறம் லட்சுமி யார்கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட இருக்காளா? இல்லையே. கரண்ட் பில் கட்ட வக்கு இல்ல எனக்கு. பீச பூட்டிட்டு போயிட்டாங்க. வெறும் எவ்வளவுக்கு? 350 ரூபாய்க்கு. அந்த நிலைமையில எல்லாம் இருந்துச்சு. அதனால நீங்க பாருங்க, இதெல்லாம் கொண்டாட வேண்டியது யாரியா? புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொண்டாட வேண்டியது திமுகவில் இருக்கவங்க, பெரிய பெரிய குபேரன், இவன் தான் கொண்டாடணும். மதுக்கடை நடத்துறவன், மது ஆலை நடத்துறவன், சரி பணத்தை விடுங்க. லட்சுமி யார்கிட்ட இருக்கா? இன்னைக்கு 110 காலேஜ் 20 காலேஜ் எவன் வச்சிருக்கான்? நீங்க வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேனா? இல்ல ஏழை எளிய மக்கள் வச்சிருக்காங்களா? ஏழை எளிய மக்கள் வச்சிருக்காங்களா? இவங்க நம்மகிட்ட லட்சுமியும் இல்ல, சரஸ்வதியும் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் கொண்டாடணுங்கிறேன்? நமக்கு உண்டான பண்டிகை இல்லையா இது? இதெல்லாம் அவங்க கொண்டாட வேண்டியது. ஊழல் பண்றவன் ஏன்னா அங்கதானே இருக்கா. லட்சுமி யார்கிட்ட இருக்கா சொல்லுங்க. அப்படியா? இன்னைக்கு ஒரு குடிசையில நல்லா வெள்ளிக்கிழமை சாணம் தெளிச்சு விளக்கு பத்த வைப்பாங்க. பாக்கியம் தாரு லட்சுமி வாருமான ஒரு பாட்டு பாடும். உடனே லட்சுமி வந்துடுறாளா என்ன? அவன் கடனுக்கு மேல கடனாதான் இருக்கான். சொல்லுங்க. ஆமா, அவன் மருந்து வாங்க காசு இல்லாம இருக்கான். அவன் ஆனா வீட்டுக்குள்ள லட்சுமி பாட்டு உணர்வா. லட்சுமி வரமாட்டா. எப்படி வருவா? இதெல்லாம் யாரு காரணம்? சரஸ்வதி வரமாட்டா. யாரு காரணம்? எங்க அப்பன் சிவபெருமான் தான். கலியனுக்கு ஆதியில கொடுத்த வரோம். இந்த கலிக்கும் அழியுற வரையிலையும் லட்சுமி சரஸ்வதி 2 பேரும் ஊரை அடிச்சு உலையில போடுறவங்க தான் இருப்பா. அதுவும் லட்சுமி ஊரை அடிச்சு உலையில போடுறவங்க தான் இருப்பா. சரஸ்வதி அப்படிதான். காளி எந்த காளியும் வராது. சிவனே வரமாட்டாங்க. எல்லா காளி கலியுக முடிவுலதான் வருவா. 18 துர்க்கையாலே பாலாகும் லோகமெல்லாம். அந்த லோகத்தை அழிக்கிறது எங்க ஆத்தா வருவா. அது வரைக்கும் அங்க பாருங்க, கலியுக முடிவு வரைக்கும் இங்க ஒரு வெங்காயம் நடக்காது. ஏன்னா எங்க அப்பா சிவபெருமான் மகா தப்பு. கலியும் கேட்ட வர என்ன தெரியுமா? வரும் மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் வேண்டான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வழக்கூறும் தருண்டான். 1008 அண்டம் நிறை மூலம் வாய்த கண்ணே வரமாக தருண்டான். சரஸ்வதி மூலம் நல்லா எப்படி கேட்கிற பாருங்க வரத்தை. சரஸ்வதி மூலம், லக்ஷ்மி மூலம், காமாட்சி தன் மூலம், கணபதி மூலம், சுப்பிரமணியன் மூலம், எல்லா மூலத்தையும் எல்லா சக்தியும் இந்த 1008 அண்டத்துல எத்தனை தேவதைகள் உண்ட சிவனே, உன்னுடைய சக்தி, உன்னுடைய மனைவி சக்தியுடைய அவளுடைய சக்தி, மாயவனார் பெருமாளுடைய திருமுடி, பெருமாளுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு வரமா கொடுன்னு கேட்டான். புரியுதா உங்களுக்கு? லட்சுமியும் வரமா வாங்கிட்டான். அப்போ இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் கலியுடைய வாரிசுகள்கிட்ட தான் இந்த லட்சுமி சரஸ்வதி எல்லாம் உட்கார்ந்துருப்பான். நம்ம கிட்ட வரமாட்டா. நீங்க எல்லாம் கூவதான் செய்யணும். சொல்லுங்க. இன்னைக்கு 10 கல்லூரி 20 கல்லூரி நடத்துறோம். யாரு வெட்டின விரலுக்கு சுண்ணாம்பு வைப்பானா? சொல்லுங்க. ஆனா போங்க. இன்னைக்கு எனக்கு கலியுகம் வரைக்கும் லட்சுமி சரஸ்வதி 2 பேருமே நல்லவங்க கிட்ட இருக்க மாட்டா. தர்மம் செய்யணும்னு சிந்தனை உள்ளவங்க காசு இருக்காது. காளி வந்துட்டு போவாளோ? காளி கிளிப்பா. போங்க. இங்க யாருக்குமே சக்தி இல்லைங்கிற புரியாம பேசிட்டீங்க. சிவனுக்கே சக்தி கிடையாது. தாமரக்கண்ணி உருவத்துல வந்தாங்க ஒரு டயத்துல. அதனால இன்னைக்கு லட்சுமி பூஜை, ஆயுத பூஜை, அட்சய திருதி எல்லாம் கொண்டாட வேண்டிய முக்கியத்துவம். கொண்டாட வேண்டியவங்க யாருக்கு? அவங்களே கொண்டாட மாட்டேங்கிறான். அவங்க வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கொண்டாட வேண்டியவங்களே வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களே கொண்டாட மாட்டேங்கிறாங்க. நீங்க எதுக்கு ஏன் கடந்துக்கிட்டு என்னத்த ஒரு 2 வாழைக்கண்ணை வெட்டி வச்சுக்கிட்டு என்னது உங்களுக்கு கொண்டு வந்துருவாளா? வரமாட்டா. ஏன்னா சுவாமி சொன்னது கலியுக முடியறவளையும் களிய வாங்கின வரும் அவனுக்கு தான் சக்தி. இங்க எவனுக்குமே சக்தி கிடையாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அவனுக்கு தான் சக்தி. கலியுகம் முடிஞ்சு வரக்கூடிய வரும்போதுதான் எங்க அம்மா வருவா துர்க்கை. இந்த லோகத்தை அழிக்கிறதுக்கு 18 துர்க்கையாலே பாலாகும் லோகம் எல்லாம் 18 துர்க்கையில அந்த லோகத்தை அழிச்சு தர்மத்தை சாமி படைக்கிறாரு. அப்ப வேணா சொல்லுங்க, நீங்க தாராளமா நீங்களும் நானும் கொண்டாடலாம். அது வரைக்கும் ஏழை எளிய மக்கள் கொண்டாட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. சிவன் கொடுத்த வரங்க. எங்க அப்பன் கொடுத்த வரம் ஒரு நாளும் பொய்யாவாது. அவன் கொடுத்ததுதான். அதனாலதான் இன்னைக்கு நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான். லட்சுமி யார்ட்ட இருக்கா? ஐயோ கலியன் யாரு? கலியனால கெட்டவன். நான் சொல்ல சிவபெருமான் சொல்றான். கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் ஒளிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுடன் நீசனும் தரணியில் போர்ந்திட வலியுள்ள மாயன் ஸ்ரீரங்க. எங்க அப்பன் துவாபர யுகத்தை முடிச்சுட்டு அங்க துரியோதனனை கொண்டுட்டு இங்க கிளம்பும் போது அதுக்குள்ள துரியனுடைய ஆத்மா 7வது பிரிவி கலியனா பிறக்கிறான். அவனுக்கு ஈஸ்வரன் சிவபெருமான் அவ்வளவுத்தையும் கொடுத்து விட்டான். ஓடு வரதையும் கொடுத்து கலியுங்கிறான். மாயவர் நேர ஸ்ரீரங்கம் பள்ளிக்குள்ள போறாரு. இவன் நேர கீழே இறங்கி வரான். சக்கராயத்தை கொண்டு வரான். அப்போ சாமி கேட்காரு. சாமி ஒரு ஆண்டி கோலத்துல போய் எப்பா இந்த சக்கராயத்தை சீசன் சிவன் வரத வாங்கிட்டு போறிய? தேவர் முதலாய் 3 வரைக்கும் ஒன்னும் வெல்ல முடியாது.
அப்படி இருக்க இந்த வெட்டி இந்த துணிக்கிட்ட இந்த இரும்பை ஏன்னா சுமந்துட்டு போற கொண்டானவனுக்கு பணமா படைச்சு தரேன்னு சாமி கேட்காரு. யாரு? பெருமாள் கேட்காரு. திருப்பதியில் இருக்காம இருங்க எங்க அப்பா அவன் கேட்கான். உடனே இந்த பாய்ப்பிலும் சக்கரை சரி இனிதான் நம்மள எவனும் அழிக்க முடியாத. சரி அப்போ சக்கராயத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? பெருமாளே கையில அழிக்க முடியாது. அப்போ சக்கராயத்தை வச்சு என்ன பண்ணு சொல்லி பெருமாள்கிட்டே கொடுக்கான். வந்து பெருமாள் தெரியாம பெருமாள்கிட்ட கொடுக்கான். அப்ப எங்க அப்பா என்ன பண்றான்? சபிக்கிறான். சக்கராயத்தை நீ பணமாக மாறுன்னு சபிக்கிறான். அதனாலதான் பணத்துக்கு ஒரு பேர் சக்கரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்பதான் பணம், அன்னைக்கு அதுக்கு பேர் சக்கரம். ஏன்னா அது பெருமாளுடைய சக்கரம், அது அதனாலதான் பணம், பணத்துக்கு பேர் சக்கரம். அப்போ சாமி சபிக்கிறாரு. சபிச்சு பணமா கொடுக்கும்போது சக்கரா தலைவர் கேட்கிற, ஐயனே இப்பொழுது இவங்கிட்ட கொடுக்குறீரு என்ன சபிச்சு, எப்பொழுது உங்க கைக்கு நான் வருவேன்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்கும்போது பெருமாள் சொல்றாரு, களி மாறும் பொழுது கடரும் உன் சாபம். அப்ப நீ என்கிட்ட வருவ. அப்ப களி அழியணும், கழிவு கழிஞ்சு தர்மீக வரணும். வரும்போதுதான் இந்த சக்கராயுதம் பெருமாளுடைய கைக்கு போகும். அது வரைக்கும் களியனுடைய கை தான் ஓங்கி இருக்கும். புரிஞ்சுங்க. நல்லவன் ஜெயிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நல்லவங்க எலெக்ஷன் இல்லை, நீ எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது அவங்களுக்கு உண்டான காலம். சாமி சொன்னது, ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார், தாண்டரோட வேதம் தலையெளிய விட்டுடுவார், பொய் வேதம் பூமியில் பெருத்துமிக உண்டாகும், மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார். அப்ப நம்ம விடிய விடிய சொல்லலாம் பேசணும்னா. விளக்கம் கொடுத்தா மணிக்கணக்காக வேண்டாம். சரி நீங்க வைங்க, எனக்கு வேலை இருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஒரு முடிவா பாருங்க, நீங்க ஒண்ணு பேச நீங்க அதெல்லாம் வேண்டாம். நான் முடிவான்னு சொல்றேன். ஐயா ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். போங்க ஐயா. தாமரக்கணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆயுத பூஜைக்காக. அவர் ஒருத்தர் நல்ல ஆயுத பூஜை பண்ணாரு, வாழ்த்துக்கள், நன்றிங்கய்யா. சரியா, இந்த ஒன்னையும் கேட்டுக்கோங்க. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கு நானும் நீங்களும் கொண்டாடுறதுக்கு நமக்கு உண்டான பண்டிகை இது கிடையாது. பணம் இருக்கவன் கொண்டாடணும். எனக்கு லட்சுமி சரஸ்வதி அவங்ககிட்ட தான் இருக்கா, நம்ம கிட்ட வர மாட்டா, வரவே மாட்டா. நீங்க வீட்டுக்கு வெளியில நல்ல சாணம் தெளிச்சு ஓலம் விட்டு லட்சுமி குபேர யாகம் நடத்த கூட உங்ககிட்ட வரமாட்டா. ஏன்னா களியனுக்கு எங்க அப்பா சிவபெருமான் கொடுத்தா வரோம் அவங்ககிட்ட தான் இருப்பா. எங்க சிவன் வரம் பொய்யாகுமாங்க? எப்படி ஆகும்? பொய்யாகாது. எங்க அப்பன் கொடுத்த வரம் ஒரு நாள் பொய்யாகாது. அதனால அவன் கொடுத்த 4 நட்சத்திரம் கணக்கு இருக்கும். அன்னைக்குதான் அவனுக்கு கொடுத்த வரம் தோக்கும். அப்பொழுதுதான் தர்மீகம் வரும். சாதுக்கள் மட்டும் தர்மீகத்தில் அலங்கரிப்பார்கள். அது வரைக்கும் இந்த பாவிகள் அவ்வளவு எங்க போவான்? இப்ப இவனு நான் பெருசு நீ பெருசுமா, ஆனா பெரியவன் சிவபெருமான் இவனுக்கு எவனுக்கும் தெரியாது. ரைட்டா? அதனால இவனுக்கு ஆத்மா நரகத்துக்கு எடுக்கப்படும். இங்க நல்லா இருப்பான். 100 வயசு வரைக்கும் நோயே வராது. 90 வயசு வரைக்கும் கிழங்கு மாதிரி இருப்பான். எந்த நோயும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதான் கொடுத்துட்டாரு வரத்த அவனுக்கு. அள்ளி நீங்க உங்களுக்கு வாழ்வு அவனுக்கு தான். அதனாலதான் அவனுக்கு நோயே வராதியா. நல்லா பாருங்க, நல்ல மனுஷன் பாருங்க சீக்கிரம் செத்து போயிருவான். ஆனா இவனுக்கு அப்படி இல்ல. இவனுக்கு எமனை இவனை பார்த்து பயந்து ஓடிடுவான். அதனால இங்க பாருங்க, இவனுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஆனா இவனுடைய ஆத்மா எங்க போவோம்? எங்க இருக்கு? மேல இருக்குது. இங்க வச்சிருக்காரு நரகம், கணக்கு அங்க இருக்குது. அதனால சாமிதான் சொல்றாருல, அறிவு சொல்லி தெளிவு தர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன், நான் வைத்த கணக்கரெல்லாம் நண்டு நடு கேட்கவில்லை, ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என்பேனே. என்னுடைய கணக்கு விளக்கு பாக்குறவனுக்கு நான் சம்பளம் கொடுக்கறது இல்ல. ஓசியில 9 கிரகம் வச்சிருக்கேன். அது என்னுடைய வேலைக்காரன். இவன் செய்யற பாவ புண்ணியம் எல்லாம் அங்க பதிவாகுது. அவனுக்கு ஆப்பு எங்க இருக்கு? மேல இருக்குது. சாமி சொல்ற பாருங்க, நான் வச்ச கணக்கெல்லாம் அவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறான். சிவபெருமா வச்ச கணக்கதான் இந்த கணக்கெல்லாம் 9 நவக்கிரகம், இந்த சித்திரகுப்தன் இவெல்லாம் இவனுக்கு சம்பளம் கிடையாது. ஆனா அந்த அரசியல்வாதிகள் பண்ற பாப்புனி கணக்கை எடுத்துட்டு இருக்கான். அதான் சாமியை சொல்றாரு, நான் வைத்த கணக்கரெல்லாம் வண்டி கடை கேட்பது. ஆனா ஆப்பு எங்க வைப்பான்? இறப்புக்கு அப்புறம் அங்க இருக்குது, நரகத்துக்கு, ஆத்மாவுக்கு. அதனால இவனுக்கு எவனும் தப்ப முடியாதியா. எல்லாம் அப்பன் சிவபெருமானுடைய பிடியில இருந்து இங்க ஒரு பயலும் தப்ப முடியாது. நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. புரிஞ்சுக்கலையா? கலியுகம் முடிகிற வரையிலையும் இந்த சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கு தகுதியான ஆளுங்க இவனுக்கு தான். ஆனா இவனுங்களே கொண்டாட மாட்டான் இந்த அரசியல்வாதிகளே. அதனால வாழ்த்து சொல்ல மாட்டான். சரி வைங்க. நமச்சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க.
உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.